சமஸ்கிருத மொழியில கிரந்த எழுத்துல எழுதப்பட்டு காணப்படுது. அதுக்கப்புறம் திருமண்ணி வளர இருள மடந்தையும் போர்ச்செய பாவையும் பாடல் போகுது. இது நம்ம தேவையில்லை. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கோப்பரகேசரி நர்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு இது எத்தனாவதுப்பா? ஏற்பட்ட எத்தனாவது? ஏழாவது. இங்க சத்திரிய சிகாமணி வளநாட்டு திருநறையூர் நாட்டு, சத்திரிய சிகாமணி வளநாட்டு திருநறையூர் நாட்டு பழை பேர் பாருங்க வந்தது. பழை பழை யாரான பழையாறான. அப்ப சத்திரிய சிகாமணி வளநாட்டு திருநறையூர் நாட்டு பழையாறான முடிவண்ட சோழபுரத்து. அது பழையாறு. இன்னொரு பேர் நான் பேர் இருக்கு, முடிவண்ட சோழபுரம். சொல்லுங்க, முடிவண்ட சோழபுரத்து. இங்க தாங்க பாருங்க. இப்போ முடிவண்ட சோழபுரத்து இந்த ஊர் என்ன ஊரு? அதாவது சத்திரிய சிகாமணி வளநாட்டுல என்ன ஒரு சொன்னாங்க சொன்ன கரெக்டா பாருங்க. கல்வெட்டு சத்திரிய சிகாமணி வளநாட்டுல திருநறையூர் நாட்டு பழையாறான முடிவண்ட சோழபுரம் இந்த ஊர் தான். எல்லாம் பண்ணி சேர்த்துதான் இது பழையாறான முடிவண்ட சோழபுரத்து இந்த ஊர்ல அப்படி அர்த்தம். இங்க பாருங்க, இது பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரத்து மாதேவருக்கு, பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரத்து மாதேவர். இப்போ பள்ளிப்படை வார்த்தை இல்லை அப்படின்னா இது இருக்கு. பின்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பள்ளிப்படை என்ற வார்த்தை இது ஒரு சமாதி கோயில், இதையா வச்சுக்கணும் அப்படின்ட்டு இதை அழிச்சிருக்காங்க. ஆனாலும் அழிச்ச மூலம் அந்த இடைவெளி யாரும் மாற்ற முடியாது. அந்த லீ அந்த எழுத்துலாம் நமக்கு தெரியுது. இந்த வரல பா எல் லீ ப டை தெரியுதா? அந்த பாக கண்கள் இருக்கு, அதுதான் தெரியும். நாங்க இது ஒண்ணு வச்சிருக்கோம், அது போட தெரியும். பிளாக் மெயில் நேரம் பிளாக் மெயில் போட்டீங்கன்னா அது லைட்டா எடுத்தா தெரியும். பள்ளிப்படை, இங்க பள்ளிப்படை பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரம் என்று கல்வெட்டு மிக தெளிவாக சொல்கிறது. இந்த கோயிலுக்கு லகுலூசர் பண்டிதர் இருந்தார். வழிபாடு செய்வதற்கு நிறைய ஊர்கள்லாம் தானம் கொடுத்திருக்காங்க. வழிபாட்டுக்கு நித்திய பூஜை, இலையம்பது, கரியம்பது, தயிரம்பது, நிறைய அமுதுகள் படைச்சு விளக்கேற்ற எல்லாரும் கொடுத்துருக்காங்க இந்த கோயில் பிரம்மாண்டமா. அப்போ ராஜேந்திர சோழன் தன்னுடைய சிற்றன்னையான பஞ்சவன் மாதேவிக்காக எடுக்கப்பட்ட சமாதி கோயில். அதுதான் பணத்தை அப்படி கொஞ்சம் நினைக்கூடாது. இப்ப ராஜராஜனுடைய இறப்புக்கு பின்னால ராஜேந்திர சோழனுடைய 7வது ஆட்சி ஆண்டுல அந்தம்மா எந்த அம்மானா இந்த ராஜராஜ சோழனுடைய மனைவி ஆன பஞ்சவன் மாதேவி இறந்து போறாங்க. அவங்க உடல எப்படி பார்க்கணும், இங்கதான் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய மனைவி பஞ்சவன் மாதேவிய அப்படியே எரிய விட்டுறாங்க. இந்த இடம் தான் அப்படியே கட்டிடம் வச்சு அடுக்கி அரச நம்ம எல்லாம் வருவாங்க இல்லையா, ராஜேந்திர சோழன் இருக்காரு, அவங்க மணிமாலாம் இருக்காங்க, எல்லாம் அரச குடும்பம் சுத்தி நிற்கும் வாய்க்கால் இல்லையா. அப்படியே வச்சு எரிச்சு சாம்பலை எடுத்துதான் கலசை வச்சு இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ரைட்டா? ஏன்னா சாவரை இது ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. எங்க தகனம் பண்றாங்களோ அங்கேயே அதை வச்சு பண்றதுதான், இடத்த மாத்த தெரியும். அப்படி ஏன்னா அங்கதான் அந்த உயிர் போகுது. அதனால அப்படியான ஒரு கோயில் அப்படின்ற கற்பனை கலந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியுமே தவிர பெருமணிய கோயில் செப்பனை பின்னாய் அப்படின்னு கேட்டா உண்மையில வரலாறு வந்து யோசிக்கதான் அதை அழுது நினைக்கிறீங்க தான் அது சந்தோஷம். அப்படியே ஒரு கோயில் தான் இது. நீ ஈஸியா வந்து அப்புறம் ஆந்திராவில் திருக்காலகஸ்தி தொண்டை மாவட்டத்தில் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் தெளிவான கல்வெட்டு ஆதாரத்தோட முழுமையான கோயில் அப்படின்னா 2 கோயில் தான். ஒன்று ராஜராஜனுடைய தாத்தாவாகிய அரிஞ்சயனுக்காக எடுக்கப்பட்ட வேலூர் மாவட்டத்தில் உள்ள மேல்பாடி கோயில், இன்னொன்னு
கும்பகோணத்துல இந்த பட்டீஸ்வரம், இந்த பஞ்சூர் மாதிரி கோயில் 2 தான். இப்போ கீழே பாருங்க, கீழே அதிட்டானம் முதல் மேல வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உபானம், ஜெகதி, இது முப்பட்டை குமுதம் அல்ல, குமுதம். அப்புறம் யாழிவரி, அப்புறம் சோர் பகுதி, பிரஸ்தர பகுதி, மேல யாழிவரி, மேல பாருங்க முழுக்க கருங்களை கொண்டு கட்டப்பட்டு பாருங்க. இப்ப கல்லடி எங்க மை போடுங்கப்பா. இல்ல இப்படி இல்லைங்க, அவ போட்டோம் இப்படி தூரமா இல்லைங்களா, கிட்ட போறீங்க தெரியாது சார். நீங்க என்ன வாங்க சார், உங்களுக்கு என்ன வசதி வேணும், உங்க கால் கூட வச்சிடறாங்க. இல்ல அப்படின்ட்டு ரொம்ப தூரம் கேட்டப்போ அப்புறம் நானு, ஜோதி பிரகாஷ், அப்புறம் வந்து நிருபரெல்லாம் வந்தாங்க, கூடவே வந்தாங்க. அந்த நிருபர் வந்துட்டாங்க கூடவே வந்து டீமோட பக்கத்துல புலவெல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாமே அன்னைக்கு இருந்த நிபுணர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதை வந்து உள்ள போறோம் உண்டி பார்த்துட்டு போனா இறங்கிதான் பார்த்தேன். எனக்கு ஒரு பயம் தான், இறங்கி பார்த்தோம். அது ஒண்ணு இருக்காது, இருந்தாலும் பார்த்தோம்ல ஒரு சுரங்காரை பக்கத்துல இருக்கு. அதை வந்து செய்திய பண்ண எல்லாம் ரிப்போர்ட்டும் வந்துட்டாங்க டிவிக்காரங்க. மொழி பயமா கொடுங்க சாப்பிட்டு பேசி பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாரும் நாங்கள் இதோட வரலாற்று பெருமைகளை நாங்கள் பேட்டி கொடுத்தோம். அதன் பிறகு அந்த பெருமையை தெரிஞ்ச புதிய தலைமுறை பெரிய அளவில் மேலே காட்சிப்படுத்தி அதை வந்து போட்டாங்க. அது பெரிய அளவில் பேசப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் பெரிய அளவில் வந்து திருப்பணி நடந்தது. திருப்பணி சிறப்பாக முடிச்சாங்க. பெரிய படையெல்லாம் போட்டு மக்கள் மத்தியில பஞ்சன்மாதியுடைய அந்த ஈஸ்வரர் கோயில் வந்து பெரிய அளவு மக்கள் மத்தியில இந்த சமயம் குறிப்பாக புலவர் தான் முக்கிய காரணம். பெரிய அளவு கொண்டு போனாங்க. நிறைய படையல் இதுல பாத்தீங்கன்னா எல்லா வகையான அந்த பழமையான உணவு வகையெல்லாம் வச்சு படைச்சு பெரிய படையில போட்டாங்க. பஞ்சமாதி படையிலே போட்டாங்க. அப்படியெல்லாம் இது இப்போ என்னன்னா இந்த கோயில் பஞ்சன்மாதேவி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போய் பார்க்கலாம். இப்போ நீ உள்ள பாக்குறது ராஜராஜ சோழனுடைய மனைவிகள் 15 பேரு. பல சிற அரசிகள் தான் குறிப்பிடத்தகுந்த நிலையில் இருந்தவங்க. பட்டத்து அரசியல் லோகமாதேவி, அதுபோல் நிறைய தேவிகள் வராங்க. வாரணமாதேவி, சோழமாதேவி, அப்புறம் வந்து இந்த பஞ்சவன்மாதேவி, பல தேவிகள் வராங்க. அதுல எந்த அரசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சோழ அரசுக்கு ஏனோ தெரியல. அது என்னன்னு தெரியல. அதுதான் வந்து அந்த ராஜர் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு நீண்ட காலம் ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்துல, அவருடைய 7வது ஆட்சி காலத்துல இந்த பஞ்சவன் மாதேவி என்கிற இந்த சோழ அரசி ராஜராஜனுடைய மனைவி, ராஜேந்திர சோழனை வளர்த்தெடுத்தவள். இவள் இறந்து போகிறாள். இவள் யார் என்றால் இந்த பஞ்சவன் மாதேவி பழுவேட்டரையருடைய மகள். பழுவேட்டரையர்கள் மேலப்படவர் கீழப்பட கேள்விப்பட்டீங்களா? சேர வழியில் ஒரு பழுவேட்டரையர்கள், அந்த மகள் தான் இந்த பஞ்சவன் மாதேவி. இவள் ஒரு நடனத்தில் மிக சிறந்தவர். இன்னும் சொன்னா நீங்க வெளியே போய் சொல்ல, இங்கே சொல்ல இருந்தாலும் சொல்றேன், நக்கன் என்று வருகிறது. இது ஒரு நாட்டிய மங்கை. சரிங்களா? நாட்டிய மங்கை. தேவரடியால் என்றே வருகிறது. நீங்கள் தேவரடியால் என்றால் வியாபாரம் நினைப்பீங்க. அப்படி இல்லை, அரச குடும்பத்திலும் தேவரடியால் இருக்காங்க. வேற மாதிரி நீங்க தேவரடி நினைப்பீங்க, அரச குடும்பத்தில் அதெல்லாம் யாரோட இருக்கலாம். அப்ப இவ்வளோ ஒரு இளவரசி, பழுவேட்டரின் மகள். பழுவேட்டரர்கள் யார் அப்படின்னா பழுவூரை ஆட்சி பெற்றவள், ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவள். அவள் நாட்டிய மங்கையாக தேவரடியாக நக்கன் தில்லை அழகியார் என்று கல்வெட்டில் சொல்லப்படுது. அப்படியானவள் தான் அந்த பஞ்சமாதேவி. ராஜ சோழன் இதெல்லாம் திருமணம் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா? ஆனாலும் அந்த மனைவி என்ற அந்தஸ்தை அந்த நாட்டிய மக்கள் கொடுத்திருக்கார். அவளும் அரச குடும்பத்தில் பிறந்தவள். அப்படியானதான் பஞ்சமாதேவி. அது இது அவங்க வந்து அது பல கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ அது போயிட்டாரு சரி சார், நம்ம போனால் பெரிய கதையாக இருக்கும். வந்து தன்னை குழந்தை வேணாம் விஷயம் பண்ணாங்க, இப்படிலாம் கதைகள் இருக்கும். அந்த அம்மா யாருக்கு? இந்த ராஜேந்திர சோழன் பாருங்க. யாராவது தன்னுடைய அன்னைக்கு தானே பண்ணுவாங்க, அம்மாவுக்கு பண்ணுவாங்க. பட் பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியலையே. ஆனா தன்னுடைய சிறிய அன்னை, சிற்றன்னை வளர்த்தெடுத்தவள் யாருமே வந்து தன்னுடைய அம்மாவை பெருசா பார்ப்பாங்க. அடுத்த அம்மாலாம் திருமணம் பண்ணாங்க, அது என்ன பண்ணுவாங்க, பெருசா பார்க்க மாட்டாங்க. நம்ம அம்மாவுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சவன் மாதிரி உள்ள பாசத்துல இந்த அன்னை மீது உள்ள உயர்ந்த அன்பினால அவங்க இறந்து போறாங்க. இறந்த பின்னால 6 பக்கத்துல ஒரு வாய்க்கால்
ஒரு பெரிய ஆளா இருந்துக்கலாம். இந்த ஆற்றுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல அந்த பஞ்சல் மாதேவியை தகனம் செய்து அந்த அஸ்தி எடுத்து கலசத்தில் வைத்து அந்த சமாதி லிங்கத்தை வச்சு இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பள்ளிப்படை கோயில் பெண்ணுக்கான கோயில் தான் தமிழ்நாட்டில். இந்தியாவில் எனக்கு தெரியல பள்ளிப்படை இந்தியாவோட இருக்கலாம், உலகோடு இருக்கலாம். அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், 1000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஆனா 300 ஆண்டுக்கு முன்னாடி முற்பட்ட தாஜ்மஹால் நம்ம போட்டுருவோம். ஆனா அது 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 அதுவும் காதல் தான். அது வந்து மனைவியின் மீது கொண்டது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிற்றனின் மீது கொண்ட அன்பினால அவனுடைய உடலை பதித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்காரு. சமாதி கோயில் இது ஒரு பெருசு கட்டிய பெரிய விஷயம் இல்லையா? இது நிலம் தான் கொடுத்துருக்காங்க. உங்க ராஜராஜ சோழன் தன்னுடைய 7வது ஆட்சி ஆண்டுல பள்ளிப்படை என்ற வார்த்தை மிக தெரியாது. தமிழ்நாட்டில் 2 கோயில் தான் இப்போ கிடையாது சான்று. ஒன்று மேல்பாடி, இன்னொன்று இந்த பட்டீஸ்வரம் பஞ்சுமன் மாதேவி. அப்படிதான் தெளிவான ஆதாரம். பள்ளிப்படை பஞ்சுமன் மாதேவி ஈஸ்வரம் பள்ளிப்படை. அப்ப ராஜேந்திர சோழர் தன்னுடைய சிற்றனையான அதே நேரத்தில் ராஜராஜ சோழருடைய நம்பிராட்டியாரான இந்த பஞ்சவன் மாதேவிக்கு இந்த தனி கோயிலை கட்டியிருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பஞ்சவன் மாதேவி பழுவேட்டரையின் மகன். நீங்க சினிமாவில் கூட பார்த்து பழுவேட்டரையும் பார்த்துருப்பீங்க. இந்த பழுவேட்டரின் மகன் தான் பஞ்சவன் மாதேவி. அந்த பழுவேட்டரைய வம்சத்தை வந்தவள். எனவே இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழருடைய கலையை இருக்காரு. ஏன்னா ஒரு வேலையை செய்கிற பொழுது அந்த பழுவேட்டரைகளுடைய கலைப்படை அந்த வந்து சிற்பிகள் செஞ்சிருக்கோம். இங்க பாருங்க, இந்த தோரமெல்லாம் பாருங்களா, இங்க நந்தி பாருங்க, ரொம்ப அழகான நந்தி, நேர்த்தியான அந்த பழுவேட்டருடைய கலைப்பணி. இதே மாதிரிதான் அங்கே இருக்கு பழுவேட்டர். அப்போ பழுவேட்டருடைய கலைப்பாணியில் அமைக்கப்பட்ட இந்த தோரமலருடைய சிற்பங்கள், இங்கோட நந்தியுடைய சிற்பம் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப அழகா மென்மையா செஞ்சிருக்காங்க. இந்த நந்தி பாருங்க, வாழ வாழ எப்படி பாருங்க, எப்படி மெருகுட்டாங்கன்னு தெரியல. மண்ணிகள் அடைப்போம், அப்படி காது அடைப்போம், கொம்பு உடலை அப்படி இருக்கும். அதெல்லாம் தோரணம் பாருங்க, ரொம்ப இந்த மாதிரி எங்க பார்க்க முடியாது. இது பழுவேட்டருடைய சோழ கலைப்பணி அல்ல, பழுவேட்டருடைய கலைப்பணியை கொண்டு. ஏன்னா இந்த அம்மா பழுவேட்டருடைய அவங்க பிறந்தவங்க, இங்க திருமணம் முடிச்சவங்க. அதனால அந்த கலைப்பணி கொண்டு இது திகழுது. மற்ற செய்திகளை வெளியே போய் பார்க்கணும்.